தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனலின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/7/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கத்தோலிக்க வேதாகமம். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நீ எகிப்தை போன்ற ஒரு காரியத்தை குறித்து பயந்து கலங்கி நடுங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த எகிப்தரை எப்படி துரத்தினோ அதே போன்று உன்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனையை, அந்த மனிதரை, அந்த காரியத்தை உன்னை விட்டு அகற்றி உன் சந்ததிக்கு நிம்மதியையும் சமாதானத்தையும் தந்து அதே இடத்தில் உன்னை மகிழ்ந்து எனக்கு சாட்சியாக வாழ நிறுத்தப் போகின்றேன் என்று உறுதியாக கூறுகின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இன்று கண்ட எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு வெற்றி தந்து தலை நிமிர்ந்து சந்தோஷமாக சமாதானமாக வாழ கிருபை செய்ய போகின்றார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, இனிமேல் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள், எங்களுக்கு பிரச்சனை செய்து கொண்ட மனிதர்களை நீர் அழித்து துரத்தி எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானம் தரப்போகிறேன் என்ற கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் சமாதானமாக வாழ்ந்து சுகித்திருக்க செய்ய போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகிறோம். நாங்களும் உமக்கு சாட்சியாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.